ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பனானா மல்புவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு, 2 கப் பால், 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் ஜீனி, 1 கப் தண்ணி, 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவையும் சேர்த்து அதில் லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். 2 சைடும் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடுங்க. பின்ன ஆயிலை வடிகட்டி அதை எடுத்து நம்ம சிரப்பு செஞ்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு டிப் பண்ணி விடுங்க. இப்போ பிளேட்டில் அதை எடுத்து வச்சு சிரப்பை மேலே சேர்த்து முந்திரியை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான பனானா மல்புவா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.